ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே ஐ ரிட்டன் ஃப்ரம் த டெத் எபிசோடு 8 தான். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், நம்ம லின்னு வந்து அந்த ஆளை பயங்கரமாக மிரட்டி அந்த ட்ரீயும் அபியூஸ் பண்ணி தூக்கின்னு வந்திருப்பான். அவனும் அந்த மரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயின்னு இருக்கான். இதை பார்க்குற பிளட்டில் இருக்கவங்க ஒன்றுமே புரியல. இது வந்து வேறமா ஒரு ஏன்ஷியன்ட் ட்ரீ தான். இதை பார்த்து அப்போ எதுக்கு நீ ரொம்ப சந்தோஷமாயின்னு இருக்க? இப்போ தான் லின்னு அங்க அல்கமி அந்த கோல்டன் காப்பரை எடுக்கிறான். இது அந்த சண்டேல இவனுக்கு கிடைச்சிருக்கும். பிளட் எல்டர், உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இந்த மாதிரி இந்த ட்ரீயும் இருக்கு, இந்த கோல்டன் காப்பரும் இருக்கு. அப்போனா என்னால அந்த அல்கமியோட இதை வந்து என்னால பிராக்டிக்ஸ் பண்ண முடியும். லின்சன், நீங்க வந்து பிராக்டிக்ஸ் ஆரம்பிங்க. ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அதை வந்து பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், கவலையே படாதீங்க. இதை கேட்ட செகண்ட் லின்சனும் அந்த மெட்டலையும் அந்த ட்ரீயும் ரீஃபைன் பண்ணி அங்க பிராக்டிக்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஆனா திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, அங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தனால அங்க வந்து ஒரு பயங்கரமான வெடிப்பும் ஏற்படுது. ஆனா எப்படியோ பய போல நம்ம ராவையும் அவனையும் பயங்கரமா காப்பாத்திக்கிறான். அங்க ராவுக்கு ஒன்றும் புரியல. ஏ லின்சன், நீ வந்து நல்லா தானே இருக்க, ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன? அதுவா, இந்த மாதிரி நல்லா தான் இருக்க, நீ என்ன பத்திலாம் கொல்லப்படாத. எனக்கு சின்னதா வெறுமா ஒரு கீரல் தான் பட்டுது. ஆனா பரவாயில்ல லின்சன், நீ வந்து என்ன காப்பாத்திட்ட, அதுக்கு ரொம்பவும் நன்றி. என்ன சொல்ற, இந்த வெடிப்பும் என்னால தான் நடந்தது, அதுக்கு நீ வந்து நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஆனா ஒரு விஷயம்ப்பா, இந்த மாதிரி என்னால தான் பிரதர் வியான் அவர் வந்து இப்போ உயிரோட இல்ல. அவருக்காக நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன், உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன். பிரதர் வியானோட பேரை கேட்டோன்னே அவளும் அங்க சீக்கிரட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம லின்சன் பக்கத்துல வந்து சொல்றான், இந்த மாதிரி பிரதர் வியான் அவர் வந்து ரொம்பவே நல்லவர், ஆனா இப்போ அவரு நம்ம கூட இல்ல. இந்த சைடு நம்ம பிரதர் வியானை தான் காட்டுறாங்க. அவனும் அங்க சொல்லிருக்கான், இந்த மாதிரி எனக்கு எதுக்கு தும்பல் வந்து இருக்கு, யாரு என்ன யோசனை இருக்கா? நெக்ஸ்ட் சீன்ல ராவும் சொல்றான், இந்த மாதிரி நீ இப்படி பண்ணாதானே வெடிப்பு ஏற்படுது, நீ அதை அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணலாம்ல, இதுவும் நல்ல ஐடியா தான். இப்படி சொல்லிட்டு இவனும் அங்க ஸ்கில்ஸை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க ஆக்டிவேட் பண்ணக்கு அப்புறம் அந்த கோல்டன் காப்பர் ஆல்கெமி அதை பிராக்டிஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த வாட்டி எல்லாமே நல்லபடியா போகுது. இதை பாக்குற ராவும் சொல்றா, பரவாயில்லையே, இது வந்து நல்லா தான் போகுது. இன்னொன்னு நம்ம லின்சன் வந்து கொஞ்சம் பொறுமையா பண்றான். அங்க லின்சனும் அந்த டிவைன் போர்ட்ரேட்டை ஓபன் பண்ணி அந்த எல்டர் ட்ரீயோட பவர்ஸை அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இப்படி அப்சர்வ் பண்ணிருக்கும் போது திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, அது வந்து அப்படியே மஞ்சள் கலர்ல இருந்து ரெட் கலரா மாறிது. இதை பாக்குற ராவுக்கு அங்க புரியுது, ஏதோ ஒன்று தப்பா இருக்கா. இதனாலே அவ்வளோ கத்தி சொல்றான், ஹே லின்சன், நீ வந்து நிறுத்து. ஆனா இப்படி சொல்றதுக்குள்ளேயே அங்க ஒரு வெடிப்பும் ஏற்படுது. ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம லின்சனையே காட்டுறாங்க. அவன் சக்சஸ்ஃபுல்லி எல்லா பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, அங்க லின்சனுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. அப்படியே அவன் பவர்ஸ் எல்லாம் ரொம்பவும் அப்சர்வ் பண்ணனால அப்படியே அவனும் விழுந்துடுறான். இதை பாக்குற ராவாலையும் அங்க தாங்கிக்க முடியல. ஹே, இவனுக்கு என்ன ஆச்சு, நான் வந்து பேட்ரிக்ஸை கூப்பிடுறேன் இப்படின்னு அவளும் போயிடுறா. ஆனா இந்த சைடு நம்ம லின்சனை இன்னமும் முழிச்சுதான் இருக்கான். திடீர்னு அவனுக்குள்ள இருந்து அந்த ரெட் கலர் ஆறா அந்த எனர்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. மேல பார்த்தா அந்த பொனப்பெட்டியில அந்த காஃபின் அதுவும் மேல பாந்துன்னு இருக்கு. இவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் அது வந்து அப்சர்வ் ஆயின்னு இருக்கு. அங்க லின்சனுக்கு ஒன்றும் புரியல, இந்த மாதிரி நீ என்ன பண்ண போற, என்ன கொலை பண்ணி இதுக்குள்ள போட போறியா? ஆனா அங்க பார்த்தா ஏதோ ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி உருவாகி இவனோட கைக்கும் வருது. நம்ம லின்சனுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல, இது வந்து எனக்கு உதவுதா இல்ல எனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணா? நெக்ஸ்ட் சீன்ல அங்க பேட்ரிக்ஸும் மத்தவங்களும் அங்க வந்துடுறாங்க. ஹேய் லின்சன், நீ வந்து நல்லா தானே இருக்க, என்ன ஆச்சு? அதுவா, இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன். என்னோட அல்கமி லெவல் அது வந்து லெவல் 1க்கு வந்துருச்சு. அங்க ராவும் ரொம்பவும் கோவமாயிடுறான். நான் வந்து ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, உன்னோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வர மாதிரி நீ எந்த விதமான விஷயத்தையும் பண்ணக்கூடாது. எங்களோட லின்சன், நீங்க வந்து டிசிஷன் ரூமுக்கு டக்குன்னு வரணும். என்ன ஆச்சு பேட்ரிஸ், ஏதாச்சும் விஷயமா என்ன? அதுவா, இந்த மாதிரி நீங்க தாய்குங் சாக்குக்கு என்டர் பண்ற விஷயம் தான் அது. நெக்ஸ்ட் சீன்ல அவனும் டிசிஷன் ரூமுக்கு வந்துடுறான். என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, அதை பத்தி சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி தாய்குங் சாக்குக்கு இந்த இன்விடேஷன் கிடைச்சதுல அதுக்கப்புறம் ஜின்ஜாக் சாக்கு அங்க இருக்க ஆளுங்களும் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. ஜின்ஜன் சாக் இவங்க வந்து எதுக்கு எனக்கு அனுப்பிச்சாங்க, அப்பனா இது ஜிந்தாவ் அவனோட வேலையா இது? சரி, ஏதோ ஒன்று, இந்த மாதிரி 2 சாக்ல இருந்து உனக்கு கிடைச்சிருக்க இன்விடேஷன், ஸோ அப்போ நீ தான் டிசைட் பண்ணணும் எந்த சைடு இருக்கணும்னு. அங்க ராவ் கூட வந்து ஒரு பொண்ணா இருக்கா, அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணியே வைக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேரு பாயுங் யான். இது வந்து ஒரு தாய்குங் சாக்கோட டிசைபிள் தான். இதோட கல்டிவேஷன் லெவல் வந்து 10வது லெவலோட இன்னெட் லெவல்ல இருக்கு. அங்க ராவும் ரொம்பவும் ஆர்வமா இருக்கா. லின்சன், நான் வந்து ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன், நீங்க வந்து இந்த 2 சாக்ல எதை வந்து சூஸ் பண்ண போறீங்க? ஏன்னா 2 சாக்குமே ஒரு செலஸ்டியல் சாக்கு. அங்க லின்சனுக்கும் ஒன்றும் புரியல, இந்த மாதிரி நான் யாருக்கு அங்க வேணான்னு சொல்றது? நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நீங்க எந்த சாக்குக்கு போனாலும் நான் வந்து கவலைப்பட மாட்டேன். ரொம்ப நேரம் யோசிச்சக்கு அப்புறம் அவன் வந்து அங்க தாய்குங் சாக்கை வந்து சூஸ் பண்றான். இப்போ ராவ் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்க பாயும் சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து டிசிஷன் எடுத்துடல, அப்பனா நம்ம போறது தான் நம்மளுக்கு நல்லது. சரிங்க பேட்ரிஸ், இந்த மாதிரி நான் வந்து இங்கிலேருந்து போறேன், அப்போனா நீங்க தான் எங்களோட லின் ஃபேமிலி, அதை வந்து நல்லா பாத்துக்கணும். இந்த சைடு அங்க பார்த்தா வாங் ஃபேமிலியோட ஹெட்டும் லூ ஃபேமிலியோட ஹெட்டும் இதெல்லாம் ஒட்டி கேட்டுன்னு இருக்காங்க.
இவங்களும் ஏதோ ஒரு பிளான் பண்ணலான்னு இருக்காங்க போல. இவங்களோட பிளான் என்னன்னு நம்ம கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேல அந்த காஃபில இருந்து ஏதோ ஒரு பவர் கிடைச்சதுல அதுவும் என்னதுன்னு நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். அதெல்லாம் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் வரும். மறக்காம கீழே லைக் பண்றீங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.